சொல்லியிருக்காங்க சிஆர்பிஎஃப். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அவருக்கு தேவைப்படுது, கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. அதுல போய் இப்ப எனக்கு தேவையில்லை, அதனால நான் கேட்கறது இல்லை. கேட்டாலும் அவங்க தரவும் மாட்டாங்க நம்மளுக்குலாம். பாதுகாப்பு வந்து கரூர் சம்பவம் தான் காரணமா கரூர்ல அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, மக்களுக்கு தான் பாதிப்பு. இல்ல முதல்லயே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தா இருந்தாங்க, முதல்ல கொடுத்தா இருந்தாங்க. அண்ணாமலைக்கு, தம்பி விஜய்க்கு எல்லாம் கொடுத்தா இருந்தாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படுது, பாதுகாப்பு தேவைன்னு விரும்புறாங்க, கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுல ஒன்றும் பெரிய செய்தி ஒன்று இருக்கு. நேற்று நீதிமன்றம் பல விஷயங்கள் அதுல சொல்லியிருக்கு. கரூர் சம்பவம் விஷயம் தொடர்பா என்ன சொல்றது, நிறைய அறிவுறுத்தல் பட்டிருக்கு. நீங்க வந்து ஏன் காவல்துறை இதா இருக்கீங்க, இன்னும் யார் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் நீதிமன்றம் வந்து அறிவுறுத்திருக்கு. விஜய கைது பண்ண சொல்லி திருமாவளவன், வேல்முருகன் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. நம்ம போய் சட்ட முடிவுகள்ல போய் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அறிவுரைங்கிறது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும். என்னை கேட்டா இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமா நடத்திக்கலாம். ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலந்துடலாம். இது மாதிரி தெருக்களுக்குள்ள போறது வந்து எப்பவுமே நெரிசலை தான் உண்டு பண்ணணும். அது எல்லாருமே செய்யறாங்க. அந்த மாதிரி பரப்புரை முறையை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது, மாத்திக்கிறது நல்லது. மேலை நாடுகள் மாதிரி வந்துடலாம். ஒரு அரை மணி நேரம் இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் இவ்வளவு ஊட வச்சு ஒவ்வொன்றையும் எடுத்துட்டு போறீங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்க பேசுங்க, இந்தப்ப இவர் பேசுவாருன்னு அறிவிச்சு பேசுனா அது எல்லாருமே உள்ளங்க எல்லாருமே உலக ஊடகம் வச்சிருக்காங்க, தெரிஞ்சிட போகுது. யார் பேசுறது ஏற்படையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்திட போறாங்க. இது நேர விரயம், பண விரயம், பெரிய மக்களுக்கும் தொந்தரவு. அந்த முறை மற்ற மேலை நாடுகள் மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறது நல்லது. ஒரு சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா எச் ராஜா மூத்த தலைவர் வந்து இவனால எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து நான் விஜய் என்ன தப்பு பண்ணாரு, நான் அவர் கூட நிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் மட்டும் இல்ல, அது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தானே இருக்குது. நீங்க பாத்தீங்க, அங்கிருந்து வந்த கண்காணிப்பு குழுவுல ஹேமாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்க எல்லாம் வந்து ஆதரவா தான் சொல்றாங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது, அந்த கட்சி முடிவெடுக்குது. இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இங்க வந்ததுனால இந்த நிகழ்வு, இப்ப நான் வந்ததுனால கூட்டம், தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனாலதான் அந்த கூட்டம்.